எப்பொழுதும் ஜபம் பண்ணினா பாவத்தோட பண்ணிக்கிற ஜபம்லாம் கூரையை விட்டு எலும்பாது நம்ம மேலேயே திரும்ப வந்து விழுந்துடும். ஜபம் அப்படின்னாலே அது சுத்திகரிப்பா இருக்கணும். நம்ம பரிசுத்தத்தோட இருந்து தேவனிடத்துல ஜபித்தாதான் நம்முடைய ஜபம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் நம்முடைய ஜபம் ஒரு தூபம் போல ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு பரிசுத்த வாட்டியுடைய ஜபமா இருக்கும். அப்படின்னா இந்த ஜபம் என்னது பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக அப்படியே பாய்ந்து போகும்போது வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, எப்படி ஒரு அரசியல் தலைவர்கள் பொறுப்புல இருக்கிறவர்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ரோடு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்திலையும் காவல்துறை நின்று அந்த இடத்துல போக்குவரத்திற்கு எந்த தடை இல்லாதபடிக்கு வாகனங்கள் வேகமாக கடந்து போகும். அதே போல நாம் தேவனுடைய உண்மையான ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்த வாட்டியாய் மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக நாம் இருப்போமையானால் நம்முடைய ஜபமானது எப்படி போகும் அப்படின்னா, அதே போல வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இது எல்லாம் இந்த ஜபத்தை பார்க்கும்போது அப்படியே விலகி போவார்கள். ஏனென்றால் இதுல ஒரு பரிசுத்தமான அக்கினியோடு வல்லமையோடு கூட இந்த ஜபங்கள் எழும்பி போகிறது.